ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரிசியார்ட்ஸ். நம்ம கேரட் அல்வா ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேரட்டை துருவினா லேட்டாகவும் நம்ம கேரட்டை சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கேரட் அல்வா செய்கிறதுக்கு நம்ம 2 கேரட்டை மிக்சியில் போட்டு நல்லா குறப்பாக அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி வச்சுருக்கோம். பால் 1 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கோம். நெய், முந்திரி பருப்பு எடுத்துருக்கோம். ஏலக்காய் பொடி எடுத்துருக்கோம். சுகரு. வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட்டை இந்த நெய்யில் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு நெய்யில் வறுத்துக்கலாம். நம்ம இப்போ நெய்யில் வறுத்துட்டோம். நெய்யில் வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் 1 கப்பு பாலை ஊற்றிக்கலாம். 1 கப்பு பால் ஊற்றிட்டு நம்ம இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணலாம். நம்ம இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கலாம். நம்ம இன்னொரு பேன் வச்சு அதில் நெய் விட்டுருக்கோம். நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதில் வறுத்து எடுத்துக்கலாம். நான் இதில் முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு நட்ஸ் இருந்தால் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா இருந்தால் கூட நம்ம இதில் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 விசில் வச்சு குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. இன்னும் பால் சுண்டி வரணும். சுண்டி வர அளவுக்கு நம்ம இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரை இதில் ஆட் பண்ணோம். வேணுன்னா நீங்கள் இப்போ கொஞ்சோண்டு பால் பவுடர் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாலே கொஞ்சம் நிறையா ஊற்றிருக்கிறதுனால அதுவே போதுமானது. இருந்தால் நீங்கள் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிங்க. இது கூட இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகி இதோட சேர்ந்து வரணும். கொஞ்சோண்டு ஃபுட் கலர் இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.